இன்னைக்கு வந்து இந்த புக் மார்க்கோட டிசைனை நம்ம பண்ணலாம். இதை வந்து ரீசைஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன், ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி, அப்புறம் கலர் ஸ்கீமுக்காக வேண்டி. ஆல்ரைட், இப்போ முதல்ல நாம் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ண போகிறோம். பாலிகான் டூல் போயிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹியூமன் ஃபிகர் மாதிரி இருக்கு. அதை கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி இதை வெர்டிக்கலாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஆல்டர் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு சர்க்கிளை ஒரிஜினேட் பண்ணுங்க. இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி, ரெண்டும் செலக்ட் பண்ணி மைனஸ் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ண சர்க்கிளில் பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் வி பண்ணிடாதீங்க, வேறு இடத்துல பேஸ்ட் ஆகிடும். கண்ட்ரோல் எஃப் பண்ணுங்க, இல்லைன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி பண்ணுங்க, ஏன்னா பேஸ்ட் இன் பிளேஸ். இப்போ இந்த சர்க்கிளை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இப்படியாக்கும் போயிடும். பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஆல்டர் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட இதை மேலே எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப எடுத்துகிட்டு போனால் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஆல்ரைட், இப்போ நாம் இது, அதாவது காமிக்கணும் பாருங்கள், இதுவும் இது ரெண்டும் கார்னர்ஸு நம்ம ரவுண்டட் கார்னராக பண்ணணும். அதுக்காக வேண்டி இங்கே இந்த சர்க்கிள் நடுவில் இருக்கு. இப்படி டைரக்ட் செலெக்ஷன் எடுத்து இங்கே இப்படி மார்க்கி பண்ண முடியாது. ஆகையினால இதை கட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ், டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போங்க. அதுக்கு லெட்டர் ஏ கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 ஆங்கர் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணி இங்கே கார்னர்ஸில் வந்து 2 இஸ் பெட்டர். ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஃப் பண்ணலாம். அதே இடத்துல அது பேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே கீழே கூட ஒரு சர்க்கிள் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் வேணும், இதுக்கு நடுவில் கீழே. ஆல்ரைட், இதை செலக்ட் பண்ணி ஆல்டர் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பொசிஷன் மாறாது, அதே லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இந்த வெர்டிக்கல் பொசிஷன் மாறவே மாறாது. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி, அதாவது ஹெட்டு இந்த ஷோல்டரையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது இந்த சர்க்கிளுக்கு ரேடியஸுக்கு சுற்றியும் நாம் ரொட்டேட் பண்ணணும். அட் த சேம் டைம் மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 6 ஹெட்ஸ் இருக்குது, அதாவது 6 ஹியூமன் ஃபிகர்ஸ் மாதிரி இருக்குது. 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். ஆனால் இங்கே இருந்து இந்த ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல மவுஸை ஹாவர் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி என்டர் ஆயிருக்கு 60. காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க, கண்ட்ரோல் டி பண்ணுங்க. 4 தரம் கண்ட்ரோல் டி பண்ணீங்கன்னா அது ரிப்பீட் ஆகும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் பீஸ் ப்ளஸ் இந்த சர்க்கிள் யுனைட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரைட், இப்போ எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். இங்கே இருந்து ஒரிஜினேட் பண்ணலாம். அலைன் பண்ண தேவைப்படாது. எகெயின் அண்ட் எகெயின் அக்யூரசி கூட நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ எப்படியாக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் வந்து, அதாவது இந்த சர்க்கிளோட ஸ்ட்ரோக் வெயிட் வந்து ஒரு 3 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இது ரெண்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் யுனைட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக போயிடும். ஆகையினால இந்த ஸ்ட்ரோக்கை வந்து அவுட்லைனாக மாற்றிக்கணும். ஆப்ஜெக்ட், பாத், அவுட்லைன் ஸ்ட்ரோக். கண்ட்ரோல் ஒய் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு ஷேப்பாக இருக்கும், ஸ்ட்ரோக்கில் இருக்காது. ரெண்டும் இப்போ செலக்ட் பண்ணிட்டு யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கி டூல் எடுத்து இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அலைன்மெண்ட் பண்ண தேவைப்படாது. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க. ஃபில் கலர் வந்து அவுட்லைனாக மாறும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 30x30 பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆயிருக்கு. ஆகையினால ஒரு இடத்துல என்டர் பண்ணி ப்ரெஸ் என்டர். ஸோ 30x30 தானே வந்துடும். இந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணி ஐ ட்ராப்பர்லேருந்து இந்த கலரை சாம்பிள் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா சென்ட் பேக் ஆகிடும். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐ ட்ராப்பரில் இருந்தாலும் டெம்பரரியாக செலெக்ஷன் டூலுக்கு வேணும்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆல்டர் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே நடுவில் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணி ஐ ட்ராப்பரோட உதவியால் இந்த டார்க்கர் பாட்டில் கிரீனை எடுத்துக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த டீல் கலரை எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ இது இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை செலக்ட் பண்ணலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஆரோ ஒரு தரம், ரைட் ஆரோ ஒரு தரம். இதை வந்து லெஃப்ட் ஆரோ ஒரு தரம் பண்ணிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்ட் பொசிஷனில் வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க, டவுன் ஆரோ ஒரு தரம், ஆல்ட்டை விட்டுட்டு லெஃப்ட் ஆரோ ஒரு தரம். இது ஏன் நீங்கள் பொசிஷன் பண்ணல, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரிசிஷனாக இருக்கும், அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். மவுஸில் மூவ் பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக பொசிஷன் ஆறுது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, எனிவே இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஆர்ட் போர்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஹைட்டை வந்து 30க்கு மாற்றிக்கலாம். ஆல்ரைட், இப்போ கீபோர்டு இன்க்ரிமெண்ட் வந்து 30 இருக்குது. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம மல்டிபிள் காப்பீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1 இருக்கிறதுனால 5 தரம் நம்ம டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. ஓகே, இந்த ஸ்டேஜில் இந்த 2 ரோவை எடுத்து பாத்ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ஐ ட்ராப்பரோட உதவினால இந்த கலரை சாம்பிள் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ஷேப்பை கொண்டு வரலாம். அன்குரூப் பண்ணிவிட்டு இதை வெளியில் வைக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் எடுத்துக்கலாம். இதை சாம்பிள் பண்ணலாம். ஓகே, இதை பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஸ்மார்ட் கைடோட உதவினால இங்கே பொசிஷன் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபாண்ட் வந்து புக்கான்டிகா அல்லது பெலாட்டினோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, புக்கான்டிகா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் நான், ஆனால் பெலாட்டினோ கூட யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பெலாட்டினோ லினன் டைப் இது எடுத்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ராக்கிங் தூரமாக வச்சுக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணலாம், அவுட்லைனாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் சின்னது பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது சின்னதாக போகும். இதை வந்து இந்த கலருக்கு மாற்றிக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸு, அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம பர்ஃபெக்டாக சென்டர் டு சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி ஒரு குரூப்பு பேஜுக்கு அலைன் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.